ஜூலை 15 செவ்வாய்க்கிழமை. மனத்தாழ்மை. அகங்காரிகளோடே கொள்ளைப் பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடே மனத்தாழ்மையாயிருப்பது நலம். நீதிமொழிகள் 16:19. தெய்வீக சுபாவங்களுக்குள் இனிமையான சுபாவம் மனத்தாழ்மையை தரித்திருப்பதுதான். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஸ்பர்ஜனை குறித்து உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள். அவருடைய பிரசங்க சாதுரியத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் கர்த்தரண்டை இழுக்கப்பட்டார்கள். அவருடைய ஜெப ஜீவியத்தினால் அநேகர் ஆர்வமடைந்து ஜெப வீரர்களாய் மாறியிருக்கிறார்கள். மேலும் அவரிலே விளங்கிய விசேஷ குணம் ஒன்று உண்டென்றால் அது அவருடைய தாழ்மைதான். ஒரு முறை ஸ்பர்ஜனுடைய ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது பிரசங்க நேரம் வரையிலும் ஸ்பர்ஜனை அங்கே காணவில்லை. ஸ்பர்ஜனை ஆலயத்து மூப்பர்கள் பல இடங்களில் தேடி பார்த்தபோது அவர் தனியாக ஒரு மூலையிலே முழங்கால் ஊன்றி அழுது கொண்டிருக்கிறதை கண்டார்கள்.